ஆனால் ஷார்ட்கட்டு சீக்கிரம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நைட்டில் என்னால் முடிஞ்ச வரையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணோம். ஆனால் மோஸ்ட்லி நைட் ரைட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 3 hours தூங்கியிருப்பேன். என் ஒய்ஃப் தூங்கிட்டா இருந்தாங்க. ஆனால் இன்னும் உடம்பு தெளிவாக இல்லை, இன்னும் டல்லாக தான் இருக்குது, டயர்டாக தான் இருக்குது. கொடைக்கானல் தான் போயிட்டு ரூம் பார்த்துட்டு நல்லா தூங்கி தான் வேலைக்கு ஆகும். மக்களே, கொடைக்கானல் ஹில்ஸ் தான் யாரும் பண்ணான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ரெக்கார்டு எடுத்துகிட்ருக்கேன். அருமையாக இருக்குதுங்க. வண்டி வேறு முக்குது ஒரு பக்கம். அது இல்லாமல் யாருமே இல்லையா, நான் மட்டும் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ரோட்டில் நான் மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக காடு தாங்க. சின்னதாக ஒரு ரோடு, இதில் தான் நான் போயிட்டுருக்கேன். நானும் என்னோடய ஒய்ஃபும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் 7.1 kilometer லெஃப்ட் எடுக்க சொல்லுது. அது வரைக்குமே இப்படி தான் இருக்கும் போலன்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று போகிற வரையும் போவோம். ஏன்னா நமக்கு ஹில் சைடு தானே பிடிக்கும், அதுதான். பா, எவ்வளோ பேர் பள்ளம். இப்போ வேறு அடிக்கடிக்கு 10 நேரம். எதுக்கு தான் தூங்குறேன்னே தெரியல. சும்மா தூங்குறேன். நைட்லேயும் வண்டி ஓட்ட விட மாட்றா, இப்பயும் வண்டி ஓட்ட விட மாட்றா. மேலே சாஞ்சி தூங்கினுங்கிறா. எல்லாம் எவ்வளோ அழகாக பார்த்துட்டே வரலாம். பின்னாடி உட்காந்துன்னு எவ்வளோ ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ இந்த வியூலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா போயிருக்காங்களா, இல்லை இந்த பக்கம் வராங்களா, இல்லை நான் மட்டும் தான் போகிறேன்னா எதுவுமே தெரியலையே. நான் மட்டும் தான் போகிறேன் பைக்கு, வேறு எதுலேயும் ஒரு வண்டியும் வரல. வா, செம வியூப்பா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் பயம்னா, பைக் மூமெண்ட் எதனா இருந்தால் பிரச்சனையே இல்லை. பைக் மூமெண்ட் எதுவுமே இல்லை. ஃபோன் வருது எங்கேருந்து எடுத்து பேசுறது, ரைடிங்கில் இருக்குமே. ஆள் நடமாட்டமே இல்லையே. ஆள் நடமாட்டம் இருக்கிற பக்கம் போனோட சூப்பராக இருக்கும். நம்ம ரைட் பண்ணுவோம், ஜாலியாக பண்ணிகிட்டே போவோம். முன்னாடி எதனா புலி, சிங்கம், யானை எதனா வருதான்னு பார்ப்போம். நம்ம லக்கு தான். அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே பைக் திருப்பி போயிட வேண்டியது தான். அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுது, பைத்தியம். ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாது எனக்கு. நான் ஹீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்து ஜாலியாக தான் ரைட் பண்ணுவேன். எனக்கு எந்த கஷ்டமும் எனக்கு தெரியாது. நான் அதுக்காக தானே வரோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த சைட்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட். இதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். பட் எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னு தெரில. ஓகே, நம்ம எடுக்கலாம்.
இந்த இப்போ நம்ம ஏறல, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஏர்பட் இருந்தோன்னா அழகாக ஒரு பாட்டை போட்டுன்னு அந்த ட்ராவல் ஜனவரி சாங் போட்டு ஜாலியாக போயிட்டு 96 மூவி வரல அந்த ட்ராவல் சாங் போட்டுட்டு அழகாக நம்ம ரைட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பள்ளம் இது சென்ட்ராகவே நம்ம இந்த ரோட்டில் வந்து சென்ட்ராகவே நம்ம போகிறது பெட்ரு தான். ஆனால் எதிரில் வண்டி வர மாதிரி தெரியல. அப்படியே வந்தால் கூட ஹார்ன் அடிப்பாங்கள்ல, அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிக்கலாம். ஏற வண்டி முக்குதுங்க. கோபுரங்க, நான் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறும்போது ரைட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க, இடம்லாம் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் பைக் ஓட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜாலியாக நம்ம பைக் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது இப்போ கொடைக்கானல் ஹில்ஸ் தானே தெரியல. மக்களே, கொடைக்கானல் ஹில்ஸ் தான் யாருமானான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. கொல்லி ஹில்ஸ் டப்பு தருது. கொல்லி ஹில்ஸ் டப்பு தருது, ரொம்ப இதுவாகுது. எப்படி ஏறுவாங்க இந்த வண்டி முக்கியடா. சஃபாரி எத்தனை ஏர் பெண்ட் இருக்குன்னு தெரியல. வளர்ப்பு குதிரை என்ன குதிரைன்னு தெரியலையே. ஆனில் தான் இருக்குது. வண்டி வேறு இன்ஜின் ஹீட் ஆகி போச்சு. ஃபைட் கொண்டா இது காட்டுது. இது மாதிரி ஓட்டி வந்துட்டாங்க. கொடைக்கானல் எப்படின்னா போகணும்? அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட்டா? ஆமாம். டவர் எங்கேண்ணா வரும்? டவர் இங்கே ஜியோ தான் வருமா? இதுக்கு மேலாம் டவர் கிடைக்காது. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு 2 ரோடு திரும்புதாண்ணா? இதே ஸ்ட்ரைட்டாக போனால் கொடைக்கானல் தானா? ஆமாம். தேங்க்ஸ். சரி.
முக்குதுடி. ஏன் வண்டி கதத்துறா? ஐயா வண்டி நிறுத்தினதான் வேலைக்கும். கூடண்டா எல்லாம் காட்டுது. அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாமா? ஏய் எப்படியோ ஓட்டின வண்டியை நான் ஐடென்டி பைத்தியம் இறங்கு. இன்னும் எங்கே டவரே வரலையே. 30 கிலோமீட்டர் 31 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும். இறங்கு. இறங்கு இறங்கு. பெட்ரோல் நிற்காதா? அதான் ஆஃப் பண்ணிட்டேண்ணா. இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு. இன்ஜின்லையா டீப்லையா? இன்ஜின் ஹீட்டு கூலண்ட் ஆயில் வெளியே தள்ளும். இங்கேருந்து இன்னும் கொடைக்கானல் எவ்வளோ தோணுண்ணா? ஒரு 35 கிலோமீட்டர் வருங்க. சரி சரி ஓகேண்ணா. வரும்ல? போயிடும். கொடைக்கானலுக்கு முன்னாலே பெருமாமலையில் பார்ப்பாங்க. ஆனா இப்போ இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் வச்சு அதை ஸ்டார்ட் ஆயிடும். சரிம்மா அதான் இதில் வந்து என்ன ஆயில் அந்த இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் ஹீட்டை வந்து வெளியே தள்ளும். சரி சரி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் காஞ்சிபுரம்ண்ணா. காஞ்சிபுரம். ஆமாம். கொடைக்கானல் போட்டோம் கூகுள் மேப் இந்த பக்கம் காமிச்சது. அதிகமாக இந்த பக்கம் காட்டுது. ஒட்டஞ்சத்திரம் டு கொடைக்கானல் இங்கிட்டு ஷார்ட்கட்டு. பழனி போய் அங்கே வர்றதுக்கு இது ஷார்ட்கட்டு. ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல். அதான் இந்த பக்கம் தான் காமிச்சு. அதெல்லாம் இந்த பக்கம் வந்தோம். அப்படியா? இது கொஞ்சம் ரோடு அங்கே இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரோடு டஃப்பாக இருக்குது. இந்த 2 பெண்டு இப்போ தான் ரோடு போட்டாங்க இது. ஆனால் ஷார்ட்கட்டு சீக்கிரம் போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. சரி பார்த்து வாங்க. சரி ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மயில் பண்ணிங்கப்பா. அதிரப்பள்ளி போன பத்தியா? இதுதான் 80 கிலோமீட்டர் வரையுமே தான். அதில் என்ன ஆகுனா வரும், யானை வரும், புலி வரும், செப்பு வரும், எல்லாமே நம்ம தான் ஆச்சு. கூட்டம் பாரு. பைக் நிறுத்தவே கூடாது. என்ன தெரியாதா? நான் நிறுத்துவேன். எனக்கு நான் பயம் தெரியல. சொன்னா பாருங்க எப்படி இது ரோடு பத்தியா?
அதுதானே ரூட் மாறிச்சா? எடு போகணும்னு தெரியலையே. அண்ணா கொடைக்கானல் எப்படிண்ணா போனோம்? இப்படியா? டவர் கட் ஆகுது. 8 hour கட் ஆகுது. வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கே பழப்பம் கல் இது போயிட்டியா? கல் இது கரண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? கரண்ட் அது. ஆமாம். சார் என்ன சார் சுரேந்தர் பிச்சை நீங்கள் சரியில்லை. எல்லா ரூட்டும் காமிச்சு விட்டுருங்க. நான் கொடைக்கானல் எப்படிண்ணா போனோம்? கொடைக்கானல்ண்ணா ஸ்ட்ரைட்டாகண்ணா. மலை பிரசது வந்தாலும் இப்படி தான், மலையில் வந்தாலும் இப்படி தான் அது. நான் கொடைக்கானல் எப்படிண்ணா போனோம்? ஸ்ட்ரைட்டாண்ணா. மழை வந்தேன்னா அவருக்கு பாரு. ஒரு நாளைக்கே பிசு ஊற்றி டவர் இல்லை, ஒரு மயிரும் இல்லை.
இதுடா இந்த இடத்தெல்லாம் பார்த்து போவோம் பைத்தியம். முறுக்கு எதனா ஆகி போச்சுன்னா முறுக்கிட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா பண்ணுவோம். சுவாமி சூப்பராக இருக்குது வரா. இன்னும் எவ்வளோ தூரம் பார்க்குது, டவரே வரலடா. பிளாக்கி எப்படி ஏறப்போறியோ மோட்டோ? பிராண்டு இதுவே தாங்க மாட்டேங்குது, பெரிய பைக்கே தாங்க மாட்டேங்குது. ஸ்ப்ளெண்டர்லாம் எனக்கு வச்சு எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியலையே. கூலண்ட் ஆயில் லீக் ஆகுது. ஆஹா, இந்த இதுலேயே வந்து லீக் ஆகுது ஆயில், லீக் ஆகி. இதுதான் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. வந்து ஏறிட்டு எப்படின்னா வெறித்தனமாக இருக்கப்பா ஹைட்லாம். அப்படியா வச்சுருப்பீங்க? ஒரே ஒரு நாள் இப்படிங்க இந்த பக்கம் வந்தது இப்படியா? எல்லாம் கூகுள் மேப்பை சொல்லணும். ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்கட்டுன்னு விட்டுருங்க. இருளா அல்டிமேட்டாக இருக்குதாண்ணா, சூப்பராக இருக்குதாண்ணா. அது காட்டுது கீழே காட்டாது.
ஊட்டிடா